வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. பேரா மாநிலத்தின் கண்ணதாசன் விழா ஆகஸ்ட் 15ஆம் தேதி கோலாகலமாக நடைபெறும். கவியரசன் கண்ணதாசனின் இலக்கிய பங்களிப்பையும் அவரது கவிதைகள் மற்றும் பாடல்களின் சிறப்பையும் நினைவுகூரும் வகையில் பேரா மாநில கண்ணதாசன் விழா வரும் ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை ஏப்போவில் சிறப்பாக நடைபெறவுள்ளது. ஏப்போ தாமன் பர்தாமாவில் உள்ள டேவான் ஒய்ஆர்எஸ்கே மண்டபத்தில் பிற்பகல் 1 மணிக்கு தொடங்கும் இவ்விழாவிற்கு தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் மனிதவள அமைச்சர் டத்தோ ஸ்ரீ சரவணன் தலைமை தாங்குவார். இவ்விழாவின் மாநில ஏற்பாட்டு குழு தலைவராக மாயிகா மத்திய செலவு உறுப்பினர் டத்தோ இளங்கோ செயல்படுகிறார். இவ்விழாவில் சிறப்பு இலக்கிய பேருரைகள் இடம்பெறவுள்ளன. வருகின்ற 15ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை பேரா மாநில அளவிலான கண்ணதாசன் விழா மிக சிறப்பாக ஏற்பாடு பண்ணி நடைபெறுகிறது. இந்த விழாவுக்கு தலைமை தாங்கிறது மாய்க்க தேசிய துணைத் தலைவரும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான மாண்புமிகு டத்தோ ஸ்ரீ டாக்டர் எம் சரவணன் அவர்கள். இந்த நிகழ்ச்சியில் 5 விருதுகள் வழங்கப்படும். இந்த 5 விருதுகளை 5 முக்கியமான பிரமுகர்கள், பேரா மாநில அளவில் இந்தியர்களுக்கு இடையிலான 5 பிரமுகர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும். அது ஒரு முக்கிய அங்கமாக இடம்பெறுகிறது. அதன் அடுத்து இந்த நிகழ்ச்சியில் கண்ணதாசன் விழாவில் கண்ணதாசனோட எழுதிய பாடல்கள் இடம்பெறும். மேலும் தமிழ்ச்சுடர் தாமஸ் கோ சரவணன் கண்ணதாசனின் பாடல்களின் நிதர்சனமும் கற்பனையும் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றியுள்ளார். கண்ணதாசனின் இலக்கிய பாரம்பரியத்தை போற்றும் வகையில் அவரது படைப்புகளை இளைய தலைமுறையினரும் கொண்டு செல்லும் நோக்கத்திலும் இவ்விழா ஏற்பாடு செய்யப்பட்டதாக டத்தோ இளங்கோ தெரிவித்தார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.